ஜனவரி 14, 2016 பஞ்சாப் மாநிலத்துடைய ஜலந்தர் மாவட்டத்தில் இருக்கிற பக்வாரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல அன்றைக்கு இரவு நேரத்துல போலீசார் அந்த பகுதியில இருந்து ஹைவேல போயிட்டு இருந்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி சோதனை செய்யறாங்க. ருட்டீனான அந்த சோதனையில ஒரு கார்ல ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் இருக்கிறத பார்த்து கேள்வி எழுப்புறாங்க போலீஸ்காரங்க. அவங்க கிட்ட போலீஸார் எங்கம்மா போயிட்டு வரீங்க, நைட் 2 மணி ஆகுது அப்படின்னு கேட்டபோது அவங்க, சார் நாங்கள் ஃபேமிலிங்க சார், நாங்கள் படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த படத்துக்கு போயிட்டு, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஹைவேல போயிட்டு இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது, சார் இப்போ தான் நாங்கள் பக்வாரால இருந்தால் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட உள்ள இருந்து பதில் அளிச்சுக்கிட்டு இருந்த ஆண்களுடைய குரல் குளறத கவனிக்கிறாங்க போலீஸ்காரங்க. என்னங்கடா தண்ணி அடிச்சிருக்கிறீங்களா, இறங்குங்கடா எல்லாம் அப்படின்னு இறங்க சொல்லி போலீசார் அவங்கள ஊத சொன்ன போது அவங்க எல்லாருமே தண்ணி அடிச்சிருக்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணும் தள்ளாடுவதை கவனிக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீசார், இது என்னடா எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்கிறீங்களா, என்னடா ஸ்டாக் வாங்கிட்டு போறீங்களா எங்கேயாவது அப்படின்னு போலீசார் இந்த காரை பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காரை பரிசோதனை செய்த போதுதான் போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கார்ல கிட்டத்தட்ட 350 கிராமுக்கு பக்கமாக ஹெராயின் அப்படின்னு அழைக்கப்படுகிற போதைப் பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்ல, காருக்குள்ள 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கேஷ் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஓ, இது ஏதோ பெரிய ட்ரக் ராக்கெட் போல இருக்குது அப்படின்னு போலீசார் இந்த 5 பேரையும் பிடிச்சு தனியா வச்சுட்டு, இந்த கார் யாரோடது அப்படின்னு கேட்டபோது அந்த பெண்மணி இருந்துகிட்டு, சார் கார் என்னோடது தான் அப்படின்னு சொல்றா. அந்த காருடைய டாக்குமெண்ட்ஸை காட்டுங்க அப்படின்னு சொன்ன போது, சார் வண்டியோட ஆர்சி எல்லாம் வீட்டில் இருக்குதுங்க சார், என்னுடைய கணவரோடது தான் இந்த காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஆனா போலீசாருக்கு இவ மேல பயங்கரமான சந்தேகம். அதனால போலீசார் இந்த கார் யாருடையது அப்படின்னு அவங்களுடைய டேட்டாபேஸ்ல தேடிய போது இந்த கார் பஞ்சாபுடைய பக்வாராவை சேர்ந்த ஒரு வெளிநாடு வாழ் இந்தியருடையது அப்படின்னு தெரிய வருது. அவர் ரமீந்தர் சிங் சீமா அப்படின்னும் அவர் பலகாலமாக கனடால வாழ்ந்து வர்றதும் தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. இந்த பெண்மணி அவர் தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்றா. சரி வாமா, போய் நீ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த பெண்மணியோ வீட்டுக்கு போறதுக்கே இவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. மாறாக மாறி மாறி சொல்றா, சார் அவரு இந்த டாக்குமெண்ட்டை எங்க வச்சாருன்னே தெரியல, கிளம்பி திடீர்னு வெளிநாடு போயிட்டாரு அப்படி இப்படின்னு முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பிக்கிறா. ஓஹோ, இதுல ஏதோ விஷயம் இருக்குதுடா அப்படின்னு போலீஸ்காரங்க இந்த 5 பேரையும் அலாக்காக தூக்கி கொண்டு ஸ்டேஷனுக்கு கொண்டுகிட்டு போய் லாக்அப்குள்ள தள்ளுறாங்க. அங்க வைத்து போலீஸ்காரங்க இந்த 4 ஆடவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுல கார்ல, அது யாரோடது, அதுல இருந்த ஹெராயின் யாரோடது, இவனுங்க எல்லாம் என்ன டீலரா இல்ல சின்ன சின்ன வியாபாரிகளா அப்படின்னு சொல்லி அவனுங்கள அந்த ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்த போது அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, சார் இந்த காரை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், அது அவளோடது, மல்டி மின்ஹாஸோடது, அவ தான் எங்கிட்ட கார் இருக்குது, நாம கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா. நாங்க 5 பேருமே இந்த ஹெராயினை வாங்கி விற்கிற டீலர் தாங்க சார் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஒத்துக்கிறானுங்க. இந்த காருடைய ஓனர் எங்கடா அப்படின்னு கேட்டபோது, அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க சார் அப்படின்னே சாதிக்கிறானுங்க. அதற்கு பிறகு போலீசார் என்ன பண்றாங்க, இந்த பெண்மணி மல்டி மின்ஹாஸ் இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சு தனியாக வச்சு தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அவ சொன்ன கதையவே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைய போல சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய கணவர் தான் அவரு, அவர் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாரு, கனடால இருக்கிறாரு, அவ்வப்போது எனக்கு பணம் அனுப்புவாரு, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், எனக்கும் இந்த ஹெராயினுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லைங்க சார், நான் இவனுங்க ஏதோ வெளியூர் போனோம்னு சொன்னானுங்கன்னா நான் கூட வந்தேன், டூர் போலான்னு தான் சொன்னானுங்க, ஆனா நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க ட்ரக் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றா. போலீசாரு சரி இது மயிலேனா இறகு போடாது அப்படின்ட்டு இவளை தனியாக வச்சு மெல்ல மெல்ல அப்படியே ஸ்க்ரூ ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. போலீசார் எவ்வளவுதான் ஸ்க்ரூவை டைட் பண்ணாலும் இவ வாயை திறப்பதாக இல்லை. அதற்கு பிறகுதான்
போலீசார் ஒரு முடிவுக்கு வராங்க. இவளை தனியாக வைத்து இவளுக்கு கிடுக்கு பிடி விசாரணை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய இந்த கிடுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத மல்டி மின்ஹாஸ் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றா. சார், நானும் ரமீந்தர் சிங் சீமாவும் முறைப்படி கல்யாணம்லாம் பண்ணிக்கலைங்க சார். நாங்க லிவ் இன் பார்ட்னரா தான் இருக்கிறோம். இப்ப அவர் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதுவும் கூட போலீசாருக்கு உண்மையாக தெரியவில்லை. அதனால போலீசார் ரைட்டு, இவளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பத்தாது அப்படின்னு மேலும் தங்களுடைய கிட்டுக்கு பிடி விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. போலீசாருடைய இந்த அதி தீவிரமான கிட்டுக்கு பிடி விசாரணையை தாங்க முடியாத இந்த மல்டி மின்ஹாஸ், சார் ரமீந்தர் சிங் சீமாவை நான் தான் சார் கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இதை கேட்ட போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த ரமீந்தர் சிங் சீமா கிட்ட இருந்து காரை திருடிட்டு தான் இந்த கோஷ்டி வந்திருக்கும் அப்படின்னு தான் அது வரைக்கும் போலீசார் நினைச்சிருக்கிறாங்க. இப்பொழுதுதான் ரமீந்தர் சிங் சீமாவையே இவ தான் கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு போலீசார் நடந்த உண்மைகளை எல்லாம் இவளை சொல்றாங்க. அதற்கு பிறகு இவ சொன்னதை கேட்டு போலீசார் ஆடி போயிடுறாங்க. மல்டி மின்ஹாஸ் என்ன சொல்றா அப்படின்னாக்க, சார் நான் ரமீந்தர் சிங் சீமாவை ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல சந்திச்சேங்க சார். அவர் வெளிநாட்டில் இருக்கும் போதே எனக்கு அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அவர் இந்தியா வந்தாரு. இந்தியா வந்தவர் கூட நான் ரொம்பவுமே நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு நாங்க உல்லாசமாக வாழ ஆரம்பிச்சோம். அவர் இங்க தனியா தான் வாழ்றாரு. அதனால நான் அவர் வீட்டுக்கே குடி போயிட்டேன். அவரோடு மனைவியை போல ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அப்படி நெருங்கி பழகின பிறகுதான் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படிங்கறத எனக்கு தெரிய வந்ததுங்க சார். அவருக்கு நிறைய நிலபுலன்களை வாங்கி போட்டிருந்தாரு. அது போக வங்கியிலையும் நிறைய டெபாசிட் பணம்னு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே எனக்கு புத்தி கொஞ்சம் பேதலிச்சு போச்சு. சரியாக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்றைக்கு அவர் வழக்கம் போல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அங்க வீட்டுக்கு வந்தவருக்கு நான் அவருக்கு தெரியாமலே நான் அவருக்கு ட்ரக்ஸை கொடுத்தேன். அவர் போதை மயக்கத்தில் இருந்தாரு. அந்த போதை மயக்கத்தில் அவர் இருக்கும்போது அவரும் என்னுடைய ஆண் நண்பர்கள் 3 பேரும் இப்போ கார்ல போனாங்க இல்லையா கூட, அந்த 4 பேர்ல 3 பேரு இந்த விஷயத்துல இவளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறானுங்க. நானும் என்னுடைய ஆண் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து இவரை ஒரு அறையில போட்டு கட்டி போட்டு அடைச்சு வச்சிட்டோம். அதற்கு பிறகு இவருடைய ஏடிஎம் கார்டோட பின் நம்பர்லாம் அவரை அடிச்சு மிரட்டி வாங்கினோம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாட்ட அவரை இந்த போதை மயக்கத்திலேயே வச்சிருந்தாங்க சார். அந்த சமயத்துல இவருடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு 7-8 நாளுக்கு பிறகு இவருடைய எல்லா பேங்க் அக்கவுண்ட், இவருடைய சொத்தெல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரை நாங்க தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்றா. சொன்னதோட இல்ல, அவருடைய வீட்டிலேயே முன்னாடி கார்டன்ல ஒரு குழியை தோண்டி அவரை புதைச்சுட்டு மேல செடியும் நட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவ சொல்றா. அவ மேலும் என்ன சொன்னான்னா, இவருக்கு உள்ளூர்ல எல்லாம் பெரிய சொந்த பந்தம்லாம் இல்லைங்க சார். ஆனா இவருடைய நண்பர்கள் சொந்தங்கள்லாம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அவங்க இவர் கூட ஃபேஸ்புக்லையும் பிற ஆன்லைன் சாட்டிங்லையும் அவ்வப்போது பேசுறது வழக்கம். அதனால நான் என்ன ஐடியா பண்ணேன், இவருடைய போன் இருக்குதுல்ல, இவருடைய போன் எடுத்து அன்லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல ரெகுலராக நான் இங்க போயிருக்கிறேன் அங்க போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சேன். அதை மீறி ஒரு சிலர் டைரக்டா சாட்டிங்ல வந்தபோது நான் இந்த மாதிரி வெக்கேஷன் போயிருக்கிறேன், 3 மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட வாயையும் அடைச்சிட்டேன். அதற்கு பிறகு ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவருடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்லையும் சரி பிற சோஷியல் மீடியாலையும் சரி இவருடைய பேரிலேயே நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் அப்படின்னு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன். இதனால யாருக்குமே என் பேர்ல சந்தேகம் வரவில்லை. கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் ஆயிடுச்சு சார். இதுவரைக்கும் யாருக்குமே என் பேர்ல சந்தேகம் வரல. இந்த காலகட்டத்துக்குள்ளாக இவருடைய ஏடிஎம் கார்டெல்லாம் எங்கிட்ட தானே இருந்தது. அதை பயன்படுத்தி அவ்வப்போது போயிட்டு பேங்க்ல
பேங்க்லேருந்து நாங்கள் பணத்தை எடுத்து நானும் என்னுடைய ஆண் நண்பர்களும் உல்லாசமாக இருந்தோம். அதற்கு பிறகு நானும் என்னுடைய நண்பர்களும் மேலும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஹெராயினை டீல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இங்கே வந்து பல்வாரால ட்ரக்ஸை விற்றுவிட்டு காசையும் எடுத்துக்கிட்டு மீதி ட்ரக்கை வேற ஊரில் விற்கிறதுக்கு போகும்போது தான் உங்ககிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸாருக்கு தலையே சுத்திருச்சு. அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லேயே ஒரு என்ஆர்ஐ கொலை செய்யப்பட்டு அவருடைய வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் வேறொரு பெண் அபகரிச்சுக்கிட்டு அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளேயும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறா. இது யாருக்கும் ஒரு சந்தேகத்தை கூட கிளப்பவில்லையே அப்படின்னு போலீசார் அதிர்ச்சி அடைகிறாங்க. காலம் மாற மாற சமூகத்தில் நாம அக்கம் பக்கத்து வீடுகளோடு கூட ஒரு ஒட்டுறவோடு இல்லாதது இது போன்ற குற்றங்கள் சுலபமாக நடக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறத நாம இந்த என்ஆர்ஐயுடைய கொலையின் மூலமாக நன்றாக புரிஞ்சு கொள்ள முடியுது நண்பர்களே. நாம முடிந்த வரைக்கும் அக்கம் பக்கத்தினரோடு நண்பர்களோடு உறவினர்களோடு நெருங்கி இருப்பது தான் நமக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.